மனைப்பிரிவு ஒப்புதல் ஃப்ரெஷ் லேஅவுட் உங்கள் நிலத்திற்கு நீங்கள் மனைப்பிரிவு ஒப்புதலுக்கு விண்ணப்பம் அளிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து நீங்கள் வரைபடம் தயாரிக்கும் போது நகர் ஊரமைப்பு இயக்கக விதிகளில் மின்சார வாரியத்திற்கு, அதாவது உங்கள் மனைப்பிரிவுல அமையும் இடத்துல சேலபிள் ஏரியா, விற்பனைக்குரிய பிளாட் ஏரியான்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது சாலைகள், உங்கள் மனைப்பிரிவு அமையும் சாலைகளை கழித்து மீதி இருக்கக்கூடிய சேலபிள் ஏரியா இது நீங்கள் பிளாட்டுகளை விற்கிறது, அந்த ஏரியாவில் 0.5% சம்பந்தப்பட்ட மின்சார வாரியத்திற்கு நீங்கள் தானமாக ஒப்படைக்கணும். இது நகர் ஊரமைப்பு இயக்கக விதிகள். ரைட்டு. அது எந்த அளவில், எந்த இடத்துல, உங்கள் மனைப்பிரிவில் எந்த இடத்துல, உதாரணத்துக்கு ஒரு 2 ஏக்கர் நீங்கள் மனைப்பிரிவு ஒப்புதலுக்காண்டி விண்ணப்பம் பண்ணிக்கிறீங்க. சரி, இப்போ நீங்கள் அதில் முன்னாடியே கொடுக்கணுமா, மொதல் பிளாட்டில் கொடுக்கணுமா, இல்லை கடைசி பிளாட்டில் கொடுக்கணுமானா, நீங்கள் மின்சாரிய வாரியத்திற்கு நீங்கள் ஒதுக்கப்பட வேண்டிய அந்த 0.5% அந்த இடம் நீங்கள் சாலைகள் இருக்குல்ல, உங்கள் மனைப்பிரிவில் அவங்க சாலை, அந்த சாலையை நோக்கி நீங்கள் கொடுத்தா போதும் 0.5%. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 சென்ட் இருக்குன்னா அதில் ரோடு ஏரியா, அந்த 50 சென்டில் அமையக்கூடிய ரோடு ஏரியா சாலைகளுடைய விஸ்தீரணத்தை கழிச்சிட்டு நீங்கள் சேலபிள் ஏரியா எது, உங்கள் பிளாட் ஏரியா, அதில் 0.5% கொடுத்தா போதும். அது முன்னாடி தான் கொடுக்கணும், பின்னாடி தான் கொடுக்கணும், நகர் ஊரமைப்பு இயக்க விதிகளில் எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. நீங்கள் 0.5 கொடுத்துட்டு நகர் ஊரமைப்பு இயக்கக இணையதளத்தில் நீங்கள் மனைப்பிரிவு ஒப்புதலுக்கு விண்ணப்பம் அளிக்கலாம்.